வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல்ல அழகு 4 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 4. இந்த யூனிட் 4ல வந்து அவர் என்விரான்மெண்டல், நமது சுற்றுச்சூழல், அந்த டாபிக் இந்த யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுட் செயின் அப்படிங்கிற உணவு சங்கிலியை பற்றி, அதுக்கு முன்னாடி, ஏன்னா உணவு சங்கிலிக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சில பேரை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், நுகர்வோர்கள், உற்பத்தியாளர்கள், இவர்களை பற்றி அந்த டாப்பிக்கை பார்த்துட்டு அதுக்கு ஒரு சிமுலேஷன் நம்ம பார்த்தோம். ரைட்டா? ஸோ நம்ம இன்னைக்கு இன்டெப்தா அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஃபுட் செயின் அப்படிங்கிற அந்த உணவு சங்கிலியை பத்தி பார்க்க போறோம். சரியா? ஓகே, ரைட். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ ஃபுட் செயின், உணவு சங்கிலி. இதுல வந்து நான் இங்கிலீஷ்ல தான் அந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன். நான் தமிழ்ல சொல்றேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே. ஃபுட் செயின்னா என்ன, உணவு சங்கிலி என்ன அப்படிங்கிறது. சரியா? நம்ம புக்கில் உள்ள லைன் பை லைன்லாம் அப்படிலாம் இருக்காது. இது உங்களுக்கு புரியற மாதிரி எடுத்த நோட்ஸ். சரியா? அதனால இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் புக்கை ரீட் பண்ணுங்க. ஸோ ஃபுட் செயின் இஸ் எ சிம்பிள் மாடல் தட் ஷோஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் another. சரியா? If it starts with a producer such as plant and ends with a top consumer such as lion. சூப்பரா புரியுதா உங்களுக்கு? இதை பார்த்தாலே அழகா புரிஞ்சிடும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத. சொல்லட்டா? ஆஹ், நம்ம ஃபுட் செயின், உணவு சங்கிலி அப்படிங்கிறது ஒரு உயிரினம் இருந்து இன்னொரு உயிரினம் அதுட்ட ஆற்றல் மாற்றப்படுகிறது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சரியா? ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கி? ப்ரொடியூசர்ல இருந்து ஆரம்பிக்கி. யாரு? பிளான்ட், செடி கொடிகள். அவங்க தான் வந்து ப்ரொடியூசர்ஸ். அவங்க தான் உற்பத்தி பண்றாங்க, தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக்கொள்கிறாங்க. அதை சாப்பிடக்கூடிய ஆடு மாடு இதுக்கெல்லாம் எனர்ஜி ஏன் கிடைக்கும்? ஏன்னா அந்த பிளான்ட் ஸ்டோர் பண்ண எனர்ஜியை இது சாப்பிட்ருக்கு. அடுத்த எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போட்டதா. ஓகே. எங்க முடியுது இந்த ஃபுட் செயின் பாத்தீங்கன்னா? வித் எ டாப் கன்சூமர் சச்சஸ் லைன். அதாவது ஒவ்வொரு படி நிலைகள் இருக்கு. ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்போ அதுக்கு அடுத்த லெவல்ல ஆடு மாடுலாம் இருக்கு, அப்படிதானே? ஆடு மாடை திங்கிறது ஒரு புலி, லயன், இதெல்லாம். அப்போ அது வந்து டாப் கன்சூமர். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுட் செயின் அப்படியே இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ரைட். இப்போ இது புரிஞ்சுதா? ரைட். இப்போ இது வந்து அந்த ஃபுட் செயினுடைய பிக்சர். இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இதை வந்து நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஓகே. ஃபுல் ஸ்கிரீனை காமிச்சிருக்கேன். சன் எனர்ஜி, இவர் தான் ஆரம்பத்துக்கு எல்லாமே. இவர் தான் முதல். இங்க இருந்து எனர்ஜி வருது. ஏன்னா அதுலயும் பாருங்க, அந்த வார்த்தை கவனிங்க, எனர்ஜி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே. யார் வாங்குறா? கிரீன் பேண்ட், பச்சை நிறத்துல நம்ம பார்க்கக்கூடிய செடி கொடிகள் அந்த சன்னுடைய எனர்ஜியை வாங்குது. அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க வந்து உற்பத்தி பண்றாங்க. ஓகே. அங்கேருந்து யாரு அடுத்து வரா? கிராஸ் காப்பர் அப்படிங்கிற வெட்டுக்கிளி. அது பார்த்தீங்கன்னா இந்த இலை தழைகளை தான் சாப்பிடும். அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அவங்களுடைய வீட்டில் பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கலாம், அந்த செடியெல்லாம் கட் பண்ணி. ஏன்னா அதுக்கு அதுதான் உணவு. ஸோ பிரைமரி கன்சூமர் இவங்க வந்து முதல் நிலை நுகர்வோர்கள். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர், உற்பத்தியாளர்கள். இப்போ பிரைமரி கன்சூமர்னா முதல் நிலை நுகர்வோர்கள். ஓகே. ஓகே. இந்த கிராஸ் காப்பரை, அந்த வெட்டுக்கிளியை சாப்பிட்றதுக்கு அடுத்த ஒரு உயிரினம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தவளை, ஃப்ராக். ஸோ இந்த தவளையை பாத்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு சொல்றோம். இரண்டாம் நிலை கன்சியூமர், இரண்டாம் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த தவளை எல்லாம் யாரை சாப்பிடுது? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி ஏற்கனவே பிரைமரி. அப்ப பிரைமரி சாப்பிடுறவங்க இவங்க செகண்டரி. ஓகேவா? இது புரியுது பிக்சர். பின்ன கீழ இருந்து தான் மேல போவோம். செகண்டரி கன்சியூமரை, சரி, தவளையை சாப்பிடக்கூடிய உயிரினம் இருக்கா? அழகா இருக்கு, பாம்பு, ஸ்னேக். ஸோ டெரிட்டரி கன்சியூமர் போடுவோம். டெரிட்டரி மூன்றாம் நிலை. டெரி அப்படின்னா அந்த நம்ம பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மூன்றாம் நிலை நுகர்வோரை அது சாப்பிடுது. மூன்றாம் நிலை நுகர்வோர் தான் இந்த தவளை, எலி எல்லாம் சாப்பிடுது. எலி வேற ஏதாவது கேரட் சாப்பிடுது. கேரட் ஒரு பிளான்ட். அப்படி இந்த மாதிரி நீங்க இந்த பிக்சரை தவிர நீங்களும் ரியல் லைஃப்ல யோசிச்சு பார்க்கலாம். இது ஒண்ணு. சரி சார், பாம்பை யாருமே சாப்பிடாதா? எஸ், அதையும் சாப்பிடறதுக்கு ஒரு உயிரினம் இருக்கு. பருந்த காமிச்சிருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பருந்து இந்த ஃபுட் செயின்ல அவர் தான் ஃபைனல் கன்சியூமர். அப்படிதானே? ம் அதுக்கப்புறம் மேல வந்து டீகம்போசர் தான் இருக்காங்க. அதை நான் சொல்றேன்.
ஸோ பருந்து கழுகு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாம்புகள் போற இடத்த பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி அப்படியே சாப்பிடும். அதுக்கு ஏன்னா அது உணவு. அப்ப அவங்க வந்து இறுதி நிலை நுகர்வோர்கள், ஃபைனல் கன்சியூமர். ஓகே. இந்த பருந்துக்கு அப்புறம் ஃபுட் செயின்ல இல்லையா சார் அப்படின்னா இருக்கு. யாருன்னா இந்த உலகத்துல உருவாகின அனைத்தும் ஒன் டேல கண்டிப்பா அஹ், டி இதாகும். அப்படிதானே உங்களுக்கு தெரியும்? அப்படிதானே நியதி வாழ்க்கை. அது மரங்களா இருக்கலாம், செடியா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய சாதனையாளர் இருக்கலாம், எவ்வளவு பெரிய மன்னனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு ஏழ்மை நிலையில இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஃபைனல் அப்படிங்கிறது அந்த இதுதான். ஒண்ணு வந்துடும். ஸோ இந்த ஃபைனல் கன்சியூமர் இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இப்ப எல்லா உயிரினங்களும் மடியும் போது இந்த மண்ணில் மடியுது. இப்போ மண்ணில் ஃபைனல் கன்சியூமர் இன்னொருத்தருங்க இருக்காங்க. அவங்க தான் இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபைனல் கன்சியூமர் போட்டிருக்கோம். பட் நம்ம டீகம்போசர் அப்படின்னு போன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அப்படிதானே? சிதைப்பவைகள் அப்படின்னு. So, எல்லாத்தையும் சிதைச்சு வாழும். அதை வளரக்கூட ஒரு இதை நம்ம பார்த்தோம், ஒரு சிமுலேஷன்ல பார்த்தோம். ஸோ ஃபங்கஸ் இதெல்லாம் நம்ம நிறைய இருக்கு, பூஞ்சைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது புரியுதா? ரைட். இப்போ இந்த எனர்ஜி பிரமிடை பார்க்கணும். இதுதான் அடுத்த பார்க்கணும். இந்த எனர்ஜி பிரமிடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிமுலேஷனை நாம வந்து பார்த்துட்டு இந்த இதில் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த சிமுலேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன். நல்ல நேற்று தான் ஒரு இதில் நான் படித்தேன். ஒரு இறையம்பு ஐஏஎஸ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு அருமையான ஒரு கதையை சொல்லியிருந்தார். அவருடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கதையோட இருக்கும். நல்லா இருக்கும். நான் நிறைய ஒரு காலத்தில் நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி டெய்லி கேட்பேன். டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்படின்லாம் கேட்பேன். ரீசெண்டாக ஒரு வீடியோ கேட்டேன். அப்போ வந்து ஒரு இதை பற்றி என்ன பேசியிருப்பாருன்னா, தீய பழக்கங்களை பற்றி அவர் ஒன்று சொல்லியிருப்பார். ஒரு கதையை அழகா சொல்லியிருப்பார். பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே? ஏன் அது தீய பழக்கமா இருக்கு? பழக்கம் அப்படிங்கிறது எல்லாமே பழக்கம் தான். காலையில எந்திக்கிறதுல இருந்து நம்ம பல் தேய்க்கிறோம், அப்புறம் கிளம்புறோம், எல்லாமே ஒரு ஒரு சாதாரணமான ஆக்டிவிட்டி, செயல்பாடு. பழக்கம் அப்படிங்கன்னா ஒரே விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி பண்ணணும். அப்படிதானே? இப்போ ரைட் ஹேண்ட்ல எழுதுறவங்க அவங்க ரைட் ஹேண்ட்ல எழுதிட்டு இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சொல்றோம். இது மாதிரி ஒரு ஒரு செயல் ஒரு தொடர்ச்சியா பண்ணும்போது ஒரு பழக்கமா மாறிடுது. செயல் லேசா என்னைக்கா ஒரு நாள் பண்றது, அந்த செயலே நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது பழக்கமா மாறும். பட் அந்த பழக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பழக்கம், தீய பழக்கம் இருக்கு. தீய பழக்கம் உங்களுக்கு உடல்நிலை, மனநிலை இதெல்லாம் பாதிக்கும். உங்களை சுற்றி உள்ள உங்களுடைய சொந்தக்காரங்க, மனைவி, அப்புறம் லைக் அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி எல்லாரும் கூடயும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உறவுல சிக்கலை ஏற்படுத்தும். அது இந்த பழக்கங்கள் மூலமா அது நம்ம பேப்பில் டே டு லைஃப்ல பார்க்குறோம். அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து குடிச்சு வந்தான்னா அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட். அவனுடைய சந்தோஷக்காரனே குடிப்பான், ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு பேட் இம்பாக்ட் அவங்களுடைய மனைவி மக்கள் அவங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் நம்ம டே டு லைஃப்ல பார்க்க தான் செய்யும். ஸோ இந்த பழக்கம் வந்து தீய பழக்கமாக மாறும்போது எல்லாத்தையுமே பாதிக்குது. ஸோ இந்த தீய பழக்கத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ், அதுவும் ஸ்கூல் லெவலில் இருக்கிற கூடிய நீங்க வந்து அடிமையாகவே கூடாது. அது எந்த எந்த தீய பழக்கம் அப்படிங்கிறது நம்ம டே டு லைஃப்ல நம்மளை சுற்றியே இப்போ நிறைய பேர் அப்படிதான் வச்சிருப்போம். இதை ஒன்று ட்ரை பண்ணி பாரு, ஏதோ ஒரு பேடு ஏதோ ஒரு இதை கொடுத்து இதை ட்ரை பண்ணி பாரு, ஒன்றும் இல்லை இது சந்தோஷம், இன்னைக்கு ஒரு நாள் தான்டா அப்படிமா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒன்னடா, இன்னைக்கு ஒரு ஜாலியான டே, இன்னைக்கு ஒரு லாஸ்ட் கிளாஸ், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அந்த பழக்கத்தை நம்மகிட்ட திணிக்க பார்ப்பானோ. ஏன்னா அவன் அதே மாதிரி தான் அடிமை, அடிக்ட் ஆயிருப்பான். அப்போ அவர் வந்து சொல்றாரு, இறையன்பு அவர்கள் ஒரு கதையை சொல்றாரு. அதாவது ஒரு காட்டுல துறவி இருந்தாரு. அஹ் அவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மன்னன் வந்து என்ன பண்றான்னா வேட்டையாட வாரான். அப்ப வேட்டையாட வரும்போது அந்த துறவியை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணிடுறான். தியானத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறான். உடனே துறவிக்கு கோவம் வந்துட்டு. பொதுவா துறவி கோவம் வந்துன்னா ஒரு சாபத்தை விடுவாங்க. அதே மாதிரி இவரும் ஒரு சாபத்தை அந்த மன்னர் மேல விடுவார். என்னன்னா, நீ வந்து உடனே இப்ப நீ பன்றியாக பிறக்கப்படுவாய், பன்றியா மாறிடுவ அப்படின்னு அந்த துறவி சொல்றார். உடனே மன்னனுக்கு வந்து, ஐயா நான் பண்ணது தப்பு தான், ஆனா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். இல்ல நான் கொடுத்தாச்சு, ஒரு சாபத்தை கொடுத்த பிறகு நாங்க துறவிகள் வந்து அதை திருப்பி இது பண்ண முடியாது, வாபஸ் அந்த மாதிரி பெற முடியாது, அது முடிஞ்சுதான் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மன்னன் கேட்கான், அப்ப இதை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா பொதுவா சாபம் விட்டாலும் அதுக்கு ஏதாவது விமோச்சனம் ஒண்ணு உண்டு, அப்படிதானே? அது எது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அந்த மன்னன். இப்ப துறவி சொல்றாரு, ஏன்னா அந்த மன்னன் பக்கம் தான் ஒரு பையனும் நிக்காரு, நிக்காப்ல.
இப்ப துறை சொல்றாரு, உன் பையன் வந்து இப்ப நீ பன்றியா மாறுத. ஆ? உன்னைய உன் பையன் வந்து வெட்டுனானா, அதை கட் பண்றோம், நம்ம தலையை சொல்றோம்னா தலையை கட் பண்ணானா அந்த செகண்ட் நீ வந்து திருப்பியும் மனித உருவுக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு பெறுறாரு. ம் உடனே உடனே மன்னன் வந்து பையன்கிட்ட சொல்றான், சரி இப்போ நான் உடனே இதை பன்றியா மாறிடுவேன். ஏன்னா பன்றி அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த நம்ம நம்ம இதில் பார்க்கும்போது அதை வந்து ஏன்னா பொதுவாக என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினமும் ஒரு உயிரினம் தான். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு செயல் உண்டு, ஒவ்வொரு நல்ல ரோல் நம்ம இந்த உலகத்தை அந்த பூமியில உண்டு. அப்படிதானே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ரோல் இருக்கு. யாரும் யாரை விட நம்ம வந்து சொல்ல முடியாது இது அப்படிதான் இது அப்படிதான் சொல்றது. ஸோ பட் அது ஒரு சொல்றக்காண்டி, அதுக்காண்டி அந்த ஒரு உயிரினத்தை எடுக்காங்க தவிர மற்றபடி ரொம்ப திங்க் பண்ணிடுறாங்க. ஓகே. அப்போ அது ஒரு உயிரினம் சரியா. அப்போ நீ இந்த மாதிரி பண்றியா பிறக்கப்படுவாய் அப்படின்னு மன்னன் சொல்லிட்டு சாரி துறவி சொல்லிட்டு போயிறாரு. அப்போ மன்னன் வந்து பையன்கிட்ட சொல்றாப்ல, இந்த மாதிரி நான் பன்றியா மாறிடுவேன். நீ வந்து நீ தேடி கண்டுபிடி. ஏன்னா வந்து பன்றியா மாறினோடனே அந்த பன்றியோடைய ஒரு பயம் இல்லை ஓட்டம் அதனால நான் வந்து ஓடிடுவேன் எங்கேயாவது. நீ என்னை தேடி வந்து கண்டுபிடிச்சி இங்கே ஏதாவது செகண்ட்ல நீ வெட்டிட்டேன்னா நான் திருப்பியும் உனக்கு அப்பாவா திருப்பியும் கிடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே அந்த செகண்ட்ல பண்ணி மாறுது. பண்ணி மாறினோன்னா கொஞ்சம் ஓடிடுறாரு, டக்கு டக்குன்னு ஓடிடுறாரு. பையன் தேடி பார்க்காப்புல, ரொம்ப தூரம் தேடி பார்க்காப்புல, கண்டே பிடிக்க முடியல. அன்னைக்கு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தாப்புல. அப்புறம் இதே மாதிரி டெய்லியும் ட்ரை பண்ணாப்புல, கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி அஹ், கொஞ்சம் அஹ், அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சும்மா அந்த பன்னி நிற்கும் போது இவர் பார்த்துட்டாப்புல. அப்போ அந்த பையன் வந்து வாரப்ப பக்கத்தில். அப்போ வந்து அந்த பன்னி பேசுது. மகனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த பன்னி. என்னப்பா சொல்லுங்க நீங்க தானா, சரி நான் வெட்டலாமா அப்படின்னு வாழை எடுக்கான். அப்போ வந்து அந்த பன்னி சொல்லுது, இப்போ வெட்டாத, இப்போ நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். இந்த அவரு துறவி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்தை நான் இருக்கேன், இது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒரு 2 3 நாள் கழிச்சு இல்லைன்னா ஒரு ஒரு 2 3 மாசம் கழிச்சு கூட நீ வா, எனக்கு இப்போதைக்கு நீ வராத, நான் கொஞ்ச நாள் இந்த லைஃப்பை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. அந்த பன்னி போயிருது. பையனும் வெட்டல அன்னைக்கு. இவனும் 2 3 மாசம் கழிச்சு வரான். அப்போ 2 3 மாசம் கழிச்சு வந்தோடனே திருப்பியும் வெட்டதுக்கு அப்பாவை கண்டுபிடிச்சிருந்தான். அப்பாவை கண்டுபிடிச்சி வெட்டுறதுக்கு போறான். உடனே அந்த பன்னி சொல்லுது, இல்ல இல்ல இப்ப வெட்டாத, எனக்கு இந்த லைஃப் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போன தடவை வரதை விட நீ வந்து என்னை பார்க்கும்போது இந்த விட இப்போ கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன், பெட்டரா எனக்கு ஃபீல் பண்றேன், நான் நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு இது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், நீ வந்து நீ இப்போ வெட்டாத, நீ ஒரு வருஷம் கழிச்சு வா, 2 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி அனுப்பிடுது. பையனும் வேற வழி இல்லை, சரி அப்பா சொல்லிட்டாப்லன்னு சொல்லிட்டு அவன் வந்து நாட்டை பார்க்க போயிட்டான். அவன் பல அலுவல்கள் பணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு அப்போ வரான். இப்போ வரும்போது திருப்பியும் இதே மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறான் ஒரு இடத்துல அந்த பண்ணி இன்னைக்கு. உடனே இவன் வெட்ட போறான், திருப்பியும் அப்பா சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி வெட்ட போறான். உடனே அதுவும் சொல்லுது, இல்ல இல்ல வெட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த பாரு இப்போ நான் வந்து முழுவதுமா இந்த ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பன்னிகளுக்கு, அந்த பன்னிக்கு அங்கேயும் போய் ஒரு குடும்பம் அமைந்து விட்டது சரிங்களா. மனைவி பிள்ளைகள் அது காமிக்கி, இது என் மனைவி, இது என் பிள்ளைகள், இந்த மாதிரி ஒரு குடும்பமா நான் இப்போ இதுல செட்டில் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. எனக்கு நம்மலாம் நினைக்கிற மாதிரி பன்றியோட வாழ்க்கை வந்து கீழானது அப்படிலாம் எதுவுமே தெரியல. இதுவும் எனக்கு நல்லா ஜாலியா இருக்கு. இது ஒரு விதமான ஒரு ஒரு அனுபவமா இருக்கு. நான் ரொம்ப நல்லா அழகா சுத்துறேன், நான் நல்லா எங்கனாலும் படுத்துறேன், எங்கனாலும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுது. அந்த தாய் சாரி தந்தை பனி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுது சரிங்களா. பண்ணிட்டு நீ வெட்டே வெட்ட வேண்டாம், நான் இந்த லைஃப் அப்படியே வாழ்றேன், நீ உன் லைஃபை வாழ்ந்துக்கோ, நான் திருப்பி எனக்கு மனுஷனா பிறகு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணி வந்து சொல்லியிருந்தான். ஆஹ் இதுல வந்து என்ன அப்படின்னா, எது என்- என்ன கத்துக்கிட போறோம் அப்படிங்கிறது, இந்த அந்த பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மன்னனா இருந்தவர் பண்ணியா மாறினோடனே அந்த பழக்கம்லாம் அவருக்கு பிடிச்சி போய் அதிலே அவர் அடிமை ஆயிட்டாரு. இதுதான் அவங்க சொல்ல வராங்க சரியா. நம்மளுக்கு தீய பழக்கம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாமே, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இருக்கும், இல்லை என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அதிலே அடிக்ட் ஆனா அதை விட ஒரு பெட்டரான லைஃப் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் இந்த கதையில இருந்து. அதை விட பெட்டரான லைஃப் யாராவது சொல்றாங்க இல்லை ஏதோ புக்கில் படிக்கணும்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் நம்மளுக்கு என்ன நினைப்போம், இந்த ஒரு பேட் ஹேபிட்ல இருக்கிறது ரொம்ப சுகமா இருக்குப்பா, ரொம்ப ஜாலியா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நிறைய பேர் போதை வஸ்துக்கள், ஏன்னா இப்போ நிறைய அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவங்களாம் ஏன் யூஸ் பண்றாங்க,
அது ஒரு ஒரு விதமான மயக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை விட ஒரு ஒரு சிறந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணி கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, நீங்க ஒரு சிறந்த செயல் செய்யும் போது உங்களை பெத்தவங்களோ இல்ல உங்க நண்பர்களோ இல்ல உங்க அக்கா தங்கச்சிக்கோ கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட். இதெல்லாம் வந்து என்னைக்குமே தீராத ஒரு மிகச்சிறந்த இது. ஆனா அதை நம்ம போக மாட்டோம். ஆனா நம்ம என்ன ஒரு இன்ஸ்டன்ட் டக்குன்னு வரக்கூடிய ஒரு போதை வஸ்துக்கு தான் நம்ம அடிமையாகும். அப்போ இந்த பழக்கத்தை அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கோ நம்ம அடிக்ட் ஆகிறோம்னா, நம்ம ஒரு செகண்ட் கூட இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஒரு நாள் தானே அப்படின்னு நினைச்சவே கூடாது. அப்படி ஒரு மட்டும் நம்ம நினைச்சிட்டா அந்த பண்ணியோட கதை தான். அதுலேயே நம்ம அடிக்ட் ஆகி அந்த வாழ்க்கையை நமக்கு சிறந்தது நம்ம நினைச்சிரும், ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அருமையாக சொல்லுவார். ஸோ இந்த கதையை தான் நானும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா அந்த சிமுலேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபுட் செயின் உணவு சங்கிலி. இப்போ இது பண்ணி பார்க்கலாமா? ம். இப்போ இதுல வந்து சிம்பிளான செயின் பார்க்கணும். என்னன்னா ஒன்றும் இல்லை, இங்க பேடு ஃப்ளவர் கேட்டர்பில்லர்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து வரிசைப்படுத்தணும். யார் முன்னாடி வருவா, யார் அடுத்த சாப்பிடுவா, யார் எதாவது சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு, சார் எனக்கு டவுட்டா இருக்கு, நான் பறவை இங்க கொண்டு வைக்கலாமா? போ பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க அந்த இடத்துல தப்பு போவாது. அப்ப யாரு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தானே வரணும்? அப்படிதானே? செயின்ல ப்ரொடியூசர், இதுல ப்ரொடியூசர் யாரு? இந்த தாவரம் ஃப்ளவர். இதை தூக்கி வைக்கலாமா? ஆ, உட்காந்துட்டு ஃப்ளவரை அந்த குருவி சாப்பிடுமா? அந்த பேர்டு சாப்பிடாது. அப்படிதானே? கேட்டர் ஃபிளர் இதுதான் சாப்பிடும். உட்காந்துட்டு கேட்டர் ஃபிளரை இந்த குருவி சாப்பிடும். அப்படிதானே? வெரி குட். இப்போ புரியுதா? ஆ, கரெக்டா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாமா? இது பிக்கர். அதை விட கொஞ்சம் பிக்கரான செயின். நம்ம பார்த்தது இப்போ படிச்சதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஓகே, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ப்ரொடியூசர். இங்க ப்ரொடியூசர் இருக்கா? இந்த பிளான்ட் இருக்கு. போடலாமா? சரி. இதை யாரு திம்பா அப்படி பார்த்தீங்கன்னா, மவுஸ் தானே? எலி தானே? எலி. மவுஸ் எது திங்கும்? டைரக்டா பருந்து திங்காது, கழுக பருந்தா திங்காது, ஸ்னேக் சாப்பிடும். இப்போ பார்த்தோம், அந்த பிக்சர்ல பார்த்தோம். ஸ்னேக்கா வைக்கலாமா? வெரி குட். அடுத்து நாம இந்த பருந்து கழுகுக்கு வாரோம். எஸ், கரெக்ட். பாருங்க, சாப்பிடுது. உடனே அதை சாப்பிடுது. டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆடை கூட பெரிய பெரிய பருந்துக்கெல்லாம் பிடிச்சி போகிறத பார்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் செயின். இது வந்து மரைன் செயின் அப்படிம்பாங்க. அதாவது ஃபுட் செயின் தான். ஆனால் கடல்வாழ்ல என்ன மாதிரி நடக்கு? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு பிக்சர் காமிச்சேன். அந்த பிக்சரை கடல்ல எப்படி சார் அப்படி சாப்பிடுனா, சின்ன மீனுக்கு தான் பெரிய மீன் சாப்பிடாம செய்யும். சரி, சின்ன மீனுக்கு உணவு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கே அப்படின்னு போட்டுருக்காங்களா, இது இந்த இருக்கலாம் இது. அந்த தாவர கடல்ல பார்த்தீங்கன்னா உணவு இருக்கும். அஹ் இது ஆல்கேவை சாப்பிடுது. சின்ன மீனை நான் இங்கே போடுறேன். போட்டாச்சு. இப்போ இந்த சின்ன மீனுக்கு பெரிய மீன் யாரு? டால்பின் மாதிரி பெரிய மீன் காமிச்சிருப்பாங்க. அந்த பெரிய மீன் வந்து இப்போ டேரக்டா நம்ம ரெண்டாவதுல போடலாமா? அப்படி போட முடியாது. அப்படிதானே? அப்போ அதுக்கு நம்ம வந்து இன்னொரு சின்ன மீனை நம்ம போட போறோம். ஸோ பாருங்க, இன்னொரு சின்ன மீனை போடலாம். அதுதானே? அப்போ அடுத்து என்ன வரும்? இந்த சின்ன மீனை இன்னொரு சின்ன மீன் சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்து சின்ன மீனுக்கு உணவு என்னது அப்படிங்கறத பார்க்கணும். அதுதானே? சின்ன மீனுக்கு நம்ம பார்த்தோம் ஆல்கேவை அது வந்து சாப்பிடுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது பாசி அதெல்லாம் நம்ம சொல்லணும்னா, பாசியை வந்து சின்ன மீன் சாப்பிடுது. அந்த சின்ன மீனை இன்னும் கொஞ்சம் பெரிய மீன் சாப்பிடுது. பெரிய மீனுக்கு இன்னொரு பெரிய மீனை வச்சிருக்கோம். பாருங்க, இல்ல அந்த பிக்சர் காமிச்சிருப்பாங்க. பாசியை சாப்பிடுது. உடனே அந்த மீனை இது பெருசா சாப்பிடுது. இந்த மீனை டால்பின் அப்படிங்கிற பெரிய மீன் சாப்பிடுது. இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? பார்த்துக்கோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயின் போலாமா? இது வந்து மிக்சடு செயின். எல்லாமே சேர்ந்து இருக்கும். மீன்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னா ஃப்ளவர். இப்ப பார்த்தோன்னே தெரியும் சார், ஃப்ளவர் சார். ஃப்ளவர். சரி, ஃப்ளவர் எது சாப்பிடும்? இங்க இருக்கிற பறவையா, மீனா, அப்புறம் வேற என்ன இருக்கு? இன்செக்ட்,
சின்ன சின்ன பூச்சிகளா, வேற சீக்கள், இது மீன் சாப்பிடுவா, மீன் சாப்பிடுவான் சும்மா. நீங்க போல. சரி, இந்த மீன் சாப்பிடாது அப்படிதானே. சீகள் சாப்பிடாது. இப்ப யார் இருக்கா? இன்செக்ட். சின்ன சின்ன பூச்சிகள் சாப்பிடும். எஸ், கரெக்ட். இந்த சின்ன பூச்சிகளை யார் சாப்பிடுவா? சின்ன பூச்சிகளை இந்த சின்ன மீன் சாப்பிடுவா. எஸ், கரெக்ட். சின்ன மீன் சாப்பிடும். இப்போ இந்த சின்ன மீனை சாப்பிடுற யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பெரிய மீன் சாப்பிடும். எஸ், கரெக்ட். சீகல், அது சீல இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும்? மீன்களை உணவா உட்கொள்ளும். எஸ், கரெக்ட். சின்ன சின்ன பூச்சிகள் சாப்பிடுது பாருங்க. இது அனிமேஷன் நல்லா இருக்கும். இப்ப புரிஞ்சு வச்சா? ஓகே. இதுல இந்த செயின்ல நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம கிராஸ் காப்பர் பார்த்தோம், அப்புறம் பிளான்ட் பார்க்குறோம், அப்புறம் மஷ்ரூம்ஸ் பார்க்குறோம், ஈகிள் பார்க்குறோம், கிராஸ் காப்பர் பார்க்குறோம், லிசார்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இதுல மிக்சடு செயின்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்னதான் போடுவீங்க? யோசிச்சு பாருங்க. பிளான்ஸா இல்ல மஷ்ரூமா? இதுல யார் ஒருத்தர் வந்திருக்காரு? மஷ்ரூம். மஷ்ரூம்னா யாரு? என்ன ரோலு? நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? டீகம்போசர்ஸ், சிதைப்பவைகள் அப்படின்னு ஒன்று படிச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். அப்போ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சைல்ட் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளான்ட் வச்சிருமாப்பா? ஓகே, குட். வச்சாச்சு. பிளான்ட்டை யார் சாப்பிடும்? வெட்டுக்கிளி அப்படிங்கிற கிராஸ் கப்ப சாப்பிடும். வச்சாச்சு. இத கிராஸ் அப்புறம் யார் சார் சாப்பிடும்? எஸ், கண்டிப்பா பல்லி, லிசர்ட். ஆ சாப்பிடுதா? ஓகே, வெரி குட். இந்த லிசர்ட்டை யார் சாப்பிடும்? ஈகிள் சாப்பிடும். எஸ். இந்த ஈகிள் ஒன்ஸ் டை ஆனா அதை சிதைப்பவைகள் டீகம்போசஸா மஷ்ரூம் ஆக்ட் ஆகும். வெரி குட். பாருங்க, அனிமேஷனை பாருங்க. நியூட்ரிஷன்ஸ். இந்த லாஸ்ட் இந்த டீகம்போசர் பாத்தீங்களா? அந்த ஒன்ஸ் அந்த பறவை டை ஆகும் போது மண்ணில் சிதைஞ்சு அந்த மஷ்ரூம் வளருது. அந்த மஷ்ரூம் நியூட்ரிஷன் யாருக்கு தருது? செடிகளுக்கு தருது. உங்களுக்கு பார்த்தாலே தருது. அதை இன்னொரு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொரு அதுக்கு அடுத்த இது பாருங்க. நியூட்ரிஷன்ஸ், நியூட்ரியன்ஸா மாறுது. ஓகே. இப்போ இது நல்லா பார்த்தீங்களா? இதுல நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆஃப் த்ரீ, நீட் டு ரிவ்யூ பிஃபோர் யூ கிவ் கோயிங் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஆ? இது நம்ம ஃபுட் செயின் டீகம்போசர்ஸ் இதெல்லாம் அவங்க சொல்லிப்பாங்க. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்ல, 20 வரைக்கும் பார்த்தோம்ல. இதுதான். ஓகே. இது புரிஞ்சுதா? ஓகே, ரைட். ஸோ இந்த சிமுலேஷன் மூலயமா நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, எப்படி ஒரு ஃபுட் செயின், உணவுச்சங்கிலி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்து ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனை. அடுத்து எனர்ஜி பிரமிடு. இப்போ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆற்றல், அந்த ஆற்றல் ஒரு ஒரு உயிரினிலிருந்து இன்னொரு உயிரினுக்கும் கடத்தப்படுகிறது. எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே. அதுதான் எனர்ஜி பிரமிடு. பிரமிடு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். பிரமிடோடைய ஷேப் பார்த்துப்பீங்க. முக்கோணம் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி பிரமிட்ல அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒவ்வொரு கட்டமா யூஸ் பண்ணி அதை ஒவ்வொரு வகையா வகைக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ எனர்ஜி அது ஒரு மாடல், சரியா? ஒரு மாதிரி வடிவம். இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? டிஃப்ரெண்டான லெவல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் பாட்டத்தில் இருக்கும். பாட்டத்தில் இருக்கும். மேலே டாப் கன்சியூமர் இருப்பார். லாஸ்டா கன்சியூம் பண்றவர் அவர் மேலே இருப்பார். இப்படி கீழே தயாரிப்பாளர்கள், உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க. மேலே யார் இருப்பாங்கன்னா அந்த கடைநிலையில இருக்கக்கூடிய நுகர்வோர் இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, அடுத்த அடுத்த பிக்சரை காமிக்கிறேன். இதுதான் அந்த பிரமிட். இதை பார்க்கலாம், அழகா பார்க்கலாம். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கீழ இருந்து பார்க்கலாமா? செடி கொடிகள் தெரியுது. 100% அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு 100% இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த செடி கொடிகள் ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தியாளர்கள். அங்கேருந்து பிரைமரி கன்சூமர்ஸ், முதல். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது, அதனால இது ஈஸி. ஆமா சார், ரைட்டு. நமக்கு முதல் நிலை தெரிஞ்சு வச்சு, செகண்ட் தெரிஞ்சு வச்சு, மூன்றாம் நிலை தெரிஞ்சு வச்சு. ஓகே, குட்.
அதுல இருந்து முயல்கள் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, அது சாப்பிடுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. சரியா? ரைட். அங்கேருந்து பிரைமரி கன்சியூமர்ஸ்ல இருந்து, அதாவது முதல்நிலை நுகர்வோர்ல இருந்து அதை சாப்பிடக்கூடிய பாம்புகள் இரண்டாம் நிலை நுகர்வோர்கள், செகண்டரி கன்சியூமர்ஸ் சாப்பிடுது. பார்த்தீங்களா? அந்த ஸ்னேக்கா காமிச்சிருப்பாங்க. அதை சாப்பிடக்கூடியது கழுகு, தட் இஸ் டெரிட்டரி கன்சியூமர்ஸ். ஸோ டெரிட்டரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது மூன்றாம் நிலை. இந்த ஆற்றல் மட்டத்தில் நம்ம இந்த ஒரு டாப்பா இருக்கிறது அவர் தான். ஃபைனலா இருக்கக்கூடிய கன்சியூமர் நம்ம பார்த்தோமா, ஃபைனல் கன்சியூமர் அப்படிலாம் ஒரு வார்த்தை அப்பல பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ரைட். மூன்றாம் நிலை நுகர்வோர். ஒன்ஸ் இதுவும் டை ஆயிட்டா டீகம்போசர்ஸ் அது பண்ணும், மண்ணுக்கு உரச்சத்தை கொடுக்கும், அப்புறம் செடி கொடிகள் வளரும். அதுதான் அங்க எல்லாமே, அந்த மேல உள்ள டாப் கன்சியூமர் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே டீகம்போசர்ஸ் ஒர்க் ஆகும். அதனால ஆரோ மார்க் அப்படி போட்டுப்பாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சு? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்கிளிங். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி இருக்கும், டஸ்ட்பின். ஏன் அந்த டஸ்ட்பின் வைக்கணும்? ஏன்னா சின்ன ஒரு பேப்பரோ ஒரு பென்சிலோ ஏதோ ஒன்று கிடக்குன்னா எடுத்து அப்படி உள்ள தூக்கி போடுறோம், அப்படிதான். ஏன்னா அந்த இடம் கிளீனாக வைக்கணும்னு. அதுதான் மேனேஜ்மெண்ட். மேனேஜ் பண்றது. நீங்க மேனேஜ் பண்றீங்க. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவுகளை நீங்க வந்து கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலாண்மை. சரியா? கழிவு மேலாண்மை அப்படின்னா என்னத்தனா, நீங்க அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்றீங்க, டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க, ப்ராசஸ் பண்றீங்க, ரீசைக்கிள் பண்றீங்க, தேவையில்லாத வேஸ்ட் மெட்டீரியலை டிஸ்போஸ் பண்றீங்க. இதெல்லாம் சேர்த்து அதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். ஓகே. இப்போ நம்ம இதில் நீங்களே பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சில கண் இதில் மாநகராட்சியிலலாம் குப்பையை கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம எங்கடா போய் போட போறோம்? ஆக்சுவலி அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அப்போ அந்த கலெக்ட் பண்ணி கொண்டு போறத பார்த்தீங்கன்னா அவங்க பிரிப்பாங்க. அது கையில் க்ளோஸ்லாம் போட்டு பெரிய ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல அவங்க பிரிப்பாங்க. ஏன்னா நம்ம போடுற குப்பையில பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சேர்ந்த குப்பைகள் இருக்கும். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். பயோடிகிரபிள், நான் பயோடிகிரபிள்லாம் பார்ப்போம் அது பின்னாடி. அப்போ அதுல இந்த பென்னு பேனா இதெல்லாம் தனியா பிரிச்சு எடுப்பாங்க, பேட்டரி இதெல்லாம் தனியா பிரிச்சு எடுப்பாங்க, காய்கறிகள் அதெல்லாம், ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அது அது வந்து ஒன்றும் மண்ணுக்கு நல்லதுதான். அதை தனியா பிரிச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு எடுப்பாங்க, கிளாஸ் இதெல்லாம் பிரிச்சு எடுப்பாங்க. ரொம்ப பெரிய ஜாப் தான், அப்படிதானே? உண்மையிலே அவங்க அப்படி ப்ராசஸ் பண்றதுனால தான் நம்மளால அந்த ஒரு ஏரியா கிளீனா இருக்கு. ஸோ கலெக்ட் பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, ப்ராசஸ் அங்க பண்றாங்க. அங்க தெ- சில பொருட்களை ரீசைக்கிள் பண்ணலாம். நான் சொன்னோம்ல அன்னைக்கு, ஒரு பிளாஸ்டிக் சேர் உடஞ்சுன்னா பிளாஸ்டிக் சேர் எடுத்து இன்னொன்று வேற ஏதோ பண்ணலாம், பட் குவாலிட்டி கம்மியாகும். பட் இன்னொரு ஒரு பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை பண்ணலாம். அது அந்த கிரேடுக்கு ஏற்றாலும் அது மாறும். அப்புறம் தேவையில்லாத அதுலயும் ஒண்ணுமே ஆகாத ஒண்ணுமே யூஸ் பண்ணாத டிஸ்போஸ் பண்ணாங்க. இதுதான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவு மேலாண்மை. புரிஞ்சுதா? இட் இஸ் a கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். அதான் சொன்னேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான பகுதி. ஏன்னா நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை அஹ், நல்லா இருக்கணும். ப்ளஸ் நம்மளுடைய பொது மக்கள், நம்மளுடைய எல்லாருடைய நலனும் பார்த்தீங்கன்னா அதை சம்மந்தப்பட்டு தான் இருக்கு. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்கடை வந்து கடந்த 2 வருஷமா எடுக்கவே இல்லைன்னா இந்நேரம் எவ்வளோ நோய் வந்திருக்கும். அங்க அப்பப்போ நாம போடுறதே, நம்ம மத்தவங்களை யோசிக்க வேண்டாம், நாம போடுறதே எடுக்கனால தான் கிளீனா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம போடுறதே நம்ம எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப பேடா தான் இருக்கும். நீங்க எவ்வளவு கழிவுகள் நம்ம கொட்டுறோம், அந்த கழிவுலாம் சேர்ந்தா எவ்வளவு பெரிய கிருமிகளை உருவாக்கும். பாக்டீரியா, வைரஸ், கொசு ஏகப்பட்டனா வந்துடும். சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான அந்த பிக்சர்ஸ் காமிச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இப்படிதான் பிரிக்கணும். அதாவது எல்லாருமே நம்ம என்ன பண்றோம்னா ஒரே குப்பை தொட்டில எல்லாத்தையும் போடுறோம், அது தப்பு. ஆக்சுவலி அந்த க்ளீன் பண்றவங்க அதை சொல்லுவாங்க. ஏன்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் கேட்கும்போது ஒரு இடம் சொன்னாங்க என்கிட்ட, அது எல்லாம் சேர்த்து போட்டுறாங்க சார், அது வந்து தனித்தனியா போடணும், தனித்தனியா போட்டா அது க்ளீன் பண்றதுக்கு பிரிச்சு எடுக்க ரொம்ப ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஒரு வீட்டில் நம்ம நம்ம வீட்டில் ரொம்ப அதிகமாக வராட்டாலும் ஒரு 2 குப்பை தொட்டி வச்சுக்கிட்டு ஒரு குப்பை தொட்டில இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்டது, காய்கறி வெட்டினது அதை போட்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாஸ் உடைஞ்சது, பிளாஸ்டிக் பாட்டிலு, பேப்பரு, பேப்பர் கூட மக்கிரும், மெட்டலு, இதெல்லாம் நீங்க அதுல போடலாம். ஸோ அவங்க பிரிச்சு எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகும். அவங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டெண்ணா வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பயோடிகிரபிள், நான் பயோடிகிரபிள் அப்படிங்கிறது, உயிரின சிதைவுக்கு உட்படுறது, உயிரின சிதைவுக்கு உட்படாது அப்படிங்கிறது. சரியா? அது ஸோ அந்த குப்பை தொட்டில வந்து அவங்க எடுத்து கலெக்ட் பண்றாங்க. அதனால தான் தனித்தனியான டஸ்ட்பின் காமிக்கிறாங்க. பேப்பர்னா பேப்பர், பேட்டரினா பேட்டரி, ஆர்கானிக் இது. இப்படி நாமளே கலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது, ஏன்னா நம்ம நம்ம யாரும் இதை கலெக்ட் பண்ண போறோம், நம்ம செப்பரேட் பண்ண போறோம், நம்ம வீட்டோடைய இதை மட்டும் செப்பரேட் பண்ண போறோம். அது ஈஸி தானே?
மொத்தமா நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஓவர்லோட் ஆகும். பட் நாமளே பிரிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, என்னுடைய வீட்டில் ஒரு 2 பேப்பரு, ஒரு கிளாஸு, ஒரு 2 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், அப்புறம் கொஞ்சோண்டி உணவு சம்மந்தப்பட்ட அந்த காய்கறி சம்மந்தப்பட்ட உணவு, அது வேஸ்ட். இது அப்போ இனியா ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும் தானே? அப்போ அது ஈஸி தானே அவங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை நாம மட்டுமே காரணம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது வெற்றிகரமாக முடியும். ஓகே. ஸோ இது அதை பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ரீசைக்கிளிங். இப்போ ரீசைக்கிளிங் சொல்லியாச்சு. மறுசுழற்சி தமிழ்ல. மறுசுழற்சின்னு என்ன சார் அப்படிங்கிறது நமக்கு நான் ஆக்சுவலி உங்கள்ட்ட சொன்னதா இருந்தாலும் சொல்ல டெஃபினேஷன் படி சொல்றேன். ரீசைக்கிளிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் வேஸ்ட் மெட்டீரியல் இன்டு நியூ மெட்டீரியல் அண்ட் அப்ஜெக்ட்ஸ். சரியா? தேவையில்ல பொருளுங்கிறத நீங்க வெளியில போட்டீங்க, அதை எடுத்து நியூ மெட்டீரியலா மாத்தலாம். சரி, அதே மெட்டீரியல் மாத்த முடியுமாங்கிறது ஒவ்வொரு பொருளை பொறுத்து இருக்கு. வேற ஒரு பொருளா மாத்தலாம். அப்புறம் வேற ஒரு பொருளாவோ ஒரு பொருள் ஆப்ஜெக்ட்ஸாவோ நீங்க மாத்தலாம். இட் இஸ் அ கீ காம்பனன்ட் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ரெடியூஸ் பொல்யூஷன். இப்படி நீங்க ரீசைக்கிள் பண்றனால, மறுசுழற்சி பண்றனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும்? நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதானே? இயற்கை வளங்களை அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கிறதே கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தானே? அண்ட் பொல்யூஷனை ஆகுனா எல்லாரும் தூக்கி போட்டேன்னு பிளாஸ்டிக் கவர், ஏற்கனவே பாலித்தீன் கவர், நீங்க காலையில பால் பாக்கெட் வாங்குறதுல இருந்து வாட்டர் பாட்டில், லேஸு டப்பா, இது எல்லாமே பிளாஸ்டிக்கு பாலித்தீன் கவரு. ஏதாவது கடைக்கு போனீங்கன்னா உடனே பார்சல் போட்டீங்கன்னா அவங்க இப்போ ஒரு இதெல்லாம் மிந்திலாம் பார்த்தீங்கன்னா இலையில போட்டு தருவாங்க. இப்பெல்லாம் இலையே கிடையாது. இலை மாதிரி இருக்க பச்சை கலர்லாம் ஒரு ஒரு பேப்பர் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இதுதான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக்ஸ். ஒரு உணவுனாலே பிளாஸ்டிக்ஸில் அடைச்சி அப்படி உணவாக அப்படி தராங்க. அது ஹீட் ஆனால் அந்த பிளாஸ்டிக்ஸில் சின்ன சின்ன மேக்ரோ, கண்ணுக்கே தெரியாத அந்த பிளாஸ்டிக் துகள்கள் சேரதான் செய்யும். பட் நம்ம என்ன பண்ணுறது, இது மாறணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரீசைக்கிள் இம்பார்ட்டன். ஏன் ரீசைக்கிள் பண்ணணும், ஏன் மறுசுழற்சி பண்ணணும், இதுதான் சார். அப்போ தான் சார் அது நேச்சுரல் ரிசோர்ஸை நம்மளால கன்சர்வ் பண்ண முடியும். மாற்றம் கன்சர்வ்னா நம்ம சொல்றோம்ல இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும். பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ண முடியும் சார். நம்ம சொல்றோம்ல பொல்யூஷன், நிறைய பொல்யூஷன் இருக்கு. ஸோ சுற்றுப்புற சூழ்நிலையை நம்ம வந்து கெடாம ஓரளவுக்கு, ரொம்ப 100% இல்லைன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. மாசுபாடு இதெல்லாம். இப்போ இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காண்டி அது ஒரு பிக்சரை எடுத்தேன். பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னா நீங்க மண்ணில் போட்டீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா மக்கும். தமிழ்ல மக்கும் தன்மை கொண்டது. பயோடிகிரேடபிள்னா மண்ணில் போட்டீங்கன்னா மக்கிரும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உயிரினம், அந்த கீழே மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினம் இப்போ பார்த்தா டீகம்போசஸ். அது வந்து இந்த இப்போ நீங்க உருளைக்கிழங்கு போடுறீங்க, வேற ஏதாவது பழத்தோல் போடுறீங்க, அதெல்லாம் வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். சரியா? ஈஸியா அது வந்து டைஜஸ்ட் பண்ணி அந்த மண்ணில் அந்த இடம் இல்லாம ஆக்கிறோம். ப்ளஸ் அந்த மண்ணிலே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு உரமா சேர்ந்துரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது நான் பயோடிகிரபிள் வேஸ்ட். இதை நீங்க பாருங்க, இது பார்த்தாலே கண்ணை சுத்திரும். பாத்தீங்களா? பயோடிகிரபிள் இவ்வளவு இருக்கும். அதில் பாருங்க, இது வந்து ஒரு கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்ததை காமிக்கிறாங்க. பட் எல்லா இடத்துலயும் இப்படிதான். ஆறுகள், குளங்கள் எல்லாமே இப்படிதான் தூக்கி தூக்கி எறிஞ்சுறாங்க. கடல்ல வருஷத்துக்கு இவ்வளவு டன் கணக்குல வேஸ்ட் சேருதுன்னு சொல்றாங்க. ஆய்வறிக்கை அதான் சொல்றது. பசுமாடு சாப்பிடும் போது அதோட உடம்புல இருந்து 2 கிலோ இது எடுக்கேன், 3 கிலோ 10 கிலோ எடுத்தேன், பிளாஸ்டிக் எடுத்தேன்னு சொல்றாங்க. ஸோ எல்லா பக்கம் பிளாஸ்டிக்ஸ் இருக்கனால அது உணவு அடிச்சு சாப்பிட்ருக்கு. அந்த உயிர் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கும். ஓகே, சாப்பிட்ற பொருள் நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்ருப்போம். அந்த இலையில அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ல அதுவும் ஒட்டி இருக்கும். அந்த விலங்குகளுக்கு தெரியாதுல்ல, ஓகே அது உணவு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவோம். பட் அது உடைய வயிற்றுல போய் அது சேர்ந்துரும். ஏன்னா அது அது டைஜஸ்ட் பண்றது பண்ணவே முடியாது. ப்ளஸ் வெளியில தள்ளுறது ரொம்ப கஷ்டம் தான். அடுதான் நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது இந்த கொக்குலாம் பார்த்தீங்கன்னா கடல்ல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தெரியாம உள்ள முழுங்கிரும். ரொம்ப கஷ்டப்படும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொக்கு வந்து வாய் வழியா அதை வந்து வாமிட் பண்ணிடும். பட் அது எல்லா கொக்கும் பண்ணுமா? அந்த கொக்குக்கு ஒரு நல்ல லக்கு அப்படின்னு அதுக்கு பண்ண தெரிஞ்சது. ரொம்ப நேரம் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்து வாயில் இருக்க அந்த பிளாஸ்டிக்கை வெளியில கக்கிது. அப்போ அவங்க வந்து அந்த வீடியோ சொல்றாங்க, இந்த மாதிரி வருஷத்துல இந்த அளவுக்கு கடல்ல வந்து கிளாஸ் உடைஞ்சு பிளாஸ்டிக்ஸ் பாலித்தீன் இதெல்லாம் சேர்ந்துட்டே இருக்கு. இது வந்து அந்த கடல் உயிர் வாழ்றதுல அந்த உயிரினங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கு அப்படின்னு அவங்க அந்த வீடியோல சொன்னாங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஓகே, ரைட். ஸோ ஃபைனலா இந்த யூனிட் முடியுது. ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சும்மா போட்டிருப்பாங்க. நான் வேர்ல்டு என்விரான்மெண்ட் ஏதோ ஒரு நாளை மட்டும் குறிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி இல்லை. நான் இது எதுக்கு எடுத்தேன்னா
நாம எல்லா நாளும் நம்மளுடைய இந்த சுற்றுப்புற சூழ்நிலைய சுத்தமா வச்சுக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் தான் அதை பத்தி நினைக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு கட்டுரை எழுதணும். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நாடகம் போடணும். அப்படி கிடையாது. டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டியா இதை வச்சுக்கணும். ஓகே, ஒவ்வொரு நாளும் நான் எர்த்தோடைய நல்லதுக்கு, ஏன்னா எர்த்து தான் நமக்கு வாழ்க்கை தந்தது, அதனால சொல்றேன். எர்த்தோடைய நல்லதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிளாஸ்டிக் எப்படி ரிமூவ் பண்ண போறோம், பாலித்தீன் கவருக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்க போறோம், கழிவுகளை எப்படி நீக்கம் பண்ண போறோம், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த ஸ்- ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஓகே ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அண்டு ஃபுட் செயின், ஃபுட் வெப் எல்லாத்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டாச்சு, சரியா? ஓகேப்பா, குட். நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த சாட்டர்டே போய் அடுத்த சாட்டர்டே தான் இந்த யூனிட்டோடைய டெஸ்ட், 1 மார்க் டெஸ்ட், சரிங்களா? அதனால புதன்கிழமை வியாழக்கிழமை வரும் அந்த கிளாஸ் வேண்டாம். சாட்டர்டே டெஸ்ட். ஸோ சாட்டர்டே இப்போ நல்லா ரெடி ஆகிக்கும். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் என்ன செய்த. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.